நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நம் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து செபிக்கிறதுனாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். இன்றைய தினம் தியானத்திற்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தை குறித்து நாம் இந்த காலையில தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாம் செபிக்கிறவராகவும் பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுகிறவராகவும் இருந்ததனால் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி சபிக்கப்பட்ட நிலை மாறி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக மாறினார் என்று நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் அவன் காத்திருந்து பிள்ளை பேற்றையும் பெற்றுக்கொண்டான். அதாவது சந்ததி பெருக்கத்தையும் பெற்றுக்கொண்டான். திரளான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். இவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு குறித்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதம் ஆண்டவர் சொல்லி ஏறக்குறைய ஒரு 10 வருடங்கள் தாண்டி, அதாவது ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் பொழுது, சாராளுக்கு 90 வயதாகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவர்களுடைய சந்ததியை தேவன் பெருகும்படியாக செய்கிறார். இதனை குறித்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நான் ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஈசாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாக கொடுத்தார். 100வது வயதிலே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். 25 வருட போராட்டத்திற்கு தேவன் ஒரு நல்ல தீர்வை கொடுத்தார். அதே மாதிரி இன்னும் ஒரு 25 வருடம் தாண்டி எலியாசார் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக ரெபேக்காளுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது இதே ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியாசார் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று ஆபிரகாம் ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவருக்கு அவனுக்கு சந்ததிகளையும் கொடுத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபமும் தொழுகையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கண்களாக இருக்க வேண்டும், வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நாம் ஓடுகிற பாதை கடின பாதை, இச்சைகளின் பாதை, துரோகங்களின் பாதை, வஞ்சகத்தின் பாதை. ஜெபமே நம்மை அன்றாடம் பரிசீலனை செய்து தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிறது. ஜெபத்தினால் நாம் சொல்வதை தேவனும், தேவன் சொல்வதை நாமும் கேட்கிறவர்களாக இருக்க முடிகிறது. இதன் மித்தமாய் நாம் கீழ்ப்படிதல் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுகிறது. தொழுகையினால் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். இது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. நமது ஜெபமும் தொடர் ஜெபமாக மாறுமெனில் நம்மையும் தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம் சந்ததிகளையும் ஆண்டவர் பெருக பண்ணி நம்மையும் உலக பிரகாரமாக ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவர் உதவி செய்கிறார். ஏசாயா
44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். மேலும் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வாறு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 61:9, அவர்கள் சந்ததியானது சாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களிலும் காணப்படுவது மிகவும் அவசியமாயிருக்கு. இதற்கு ஜெபமும் தொழுகையும் மிகவும் முக்கியமானது. இவைகளிலே நாம் தேர்வோம், நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்துவோம், தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை அதிகமாய் ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரை அன்றாட காலை பொழுதிலே எழும்பி சமூகத்திலே ஆண்டவரை காணப்படுகிறதா இருக்கும் பொழுது நாங்கள் அன்றாட தூய்மையாக்கப்படுகிறோம். அதோடு கூட எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் வருமானங்களை பெருக்குகிறேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக எங்கள் ஜனத்தாருக்குள்ள நாங்கள் வாழும்படியாய் கிருபை அளிக்கிறேன். அழிந்து போகிற இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய மகிமைக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுக்க, அர்ப்பணத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபமும் தொழுகையும் உடையவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless.